ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ் ஏர் இந்தியாவை பற்றி தான் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி நம்மளெல்லாம் உலுக்கிய மணி நேரத்திலேயே அது ஒரு விபத்துக்குள்ளே ஆளாயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி 1 நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய விபத்து ஆகி முடிஞ்சிடுச்சு. இந்த பைலட் வந்துட்டு 22 இயர்ஸாக சர்வீஸில் இருக்கிறாரு. அதே போல் அவரோட கோ பைலட்டும் வந்துட்டு 10 வருஷமாக சர்வீஸில் இருக்கார். ஸோ இவங்க சைடில் எந்த எரரும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கெல்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்ததுன்னா, இந்த பிளெயின் வந்துட்டு அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ டேக் ஆஃப் ஆகி ஒரு 600 மீட்டர் தான் இது மேலே போயிருக்கோம். ஸோ இது இப்படியே மேலே இப்படி பறந்துகிட்டே இருந்துட்டு சடனாக அப்படியே கீழே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த பைலட்டுக்கு ஏதோ தப்பாக நடக்குது. ஏன்னா அதை ட்ராவல் பண்ணவங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க மருத்துவமனையில். அவங்க போட்ட ஒரு போஸ்டர் நம்ம மனசை வந்து ரொம்ப உழுக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் பசங்களோட போயிட்டு இங்கிலாண்டில் வந்து அவங்க திரும்ப ரீசெட்டில் ஆகிறதுக்கு போயிட்டு அவங்க அந்த ஃபோட்டோலாம் எடுத்து செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ண நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் அதெல்லாம் 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே ஆகி முடிஞ்சிருச்சு. அவங்கள உயிரே அவங்க எழுந்துட்டாங்க. இதெல்லாம் மேஜிக்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு சோல் சர்வைவர் ஒரு 30 செகண்டில் அவர் யோசித்து ஜம்ப் பண்ணனால அவர் உயிரை தப்பிச்சிச்சு. அதே போல் ஒரு பேசஞ்சர் வந்துட்டு 10 நிமிஷம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதுனால அவங்களும் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால அவங்க உயிர் தப்பிச்சிடுச்சு. எவ்வளோ மிராக்குலஸாக அவங்க தப்பிச்சாங்க. அவங்களும் இப்போ வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் நம்மளாம் மீட் பண்ணலாம். இட்ஸ் பாய் ஃப்ரம் எஸ்கே.